அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோ சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ஐடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியருக்கான வேக்கன்சி. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்கிறது தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ புதிய நபராக பார்க்குறீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ஐடி பொறுத்து நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய வேகன்சி பொறுத்து தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ இது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ஐடி கர்நாடகா. ஸோ அந்த வெப்சைட் தான் நம்ம வந்து போகணும். ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ சுரத்கால் கர்நாடகா. ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக கெரியர் அதில் நான் டீச்சிங் பொசிஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கடுத்து ட்ரேட் ஸ்பெஷலைசேஷன் வேக்கன்சி சம்மந்தப்பட்டது. ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே சர்டிஃபிகேட் ஃபார்மட்ஸும் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, மைனிங், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி, ஃபிசிக்ஸ், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலுக்கு வந்து 7 வேக்கன்சி, மெக்கானிக்கலுக்கு 5, எலக்ட்ரிக்கலுக்கு 5, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 9. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரெக்வயர்ட் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ட்ரேட் அண்ட் வேக்கன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் SAS அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ ஆஸ் பர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் ரெக்ரூட்மெண்ட் ரூல் படி ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது, அதுவும் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கேயும் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இது வேக்கன்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஃபர்தராக என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டில் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டாவதில். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான், இந்த 2 போஸ்ட்டுக்குமே நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து பே எவ்வளோ இருக்கும், ஸோ வேக்கன்சி எத்தனை. ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி 31 + 1. ஸோ அதான் இங்கே வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டென்ட் நம்ம வந்து பார்க்கல. ஸோ அதுவும் இங்கே ஆட் ஆன் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் ஹார்ட் காப்பியும் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24. ஸோ இப்போ நம்ம உள்ளே போக போக உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னும். ஸோ சேம் மேலே என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அந்தந்த ஸ்ட்ரீமை பொறுத்து ஒவ்வொரு இதுலேயும் அவங்க குவாலிஃபை இருக்கணும். இதை தவிர்த்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்க கொடுத்துருக்கக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன், ரிலாக்ஸேஷன், ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த விஷயம் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோ சிக்னேச்சர். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபோட்டோகிராஃப் என்ன மாதிரி இருக்கணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் என்னமா இருக்கணும்னா ஒயிட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து ரெட் ஐ மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும், அண்ட் தென் அதோடைய ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார்மேட் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜியில் இருக்கணும். சிக்னேச்சர் இமேஜுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பேக்ரவுண்டில் வித் டைமென்ஷன் ஆஃப் 140 to 60 பிக்சல் இருக்கணும். ஸோ ஃபைல் சைஸ் 10 to 20 KB. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்கும். அதுக்கடுத்து ரிசர்வேஷன், கன்செஷன், ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் அப்ளிகன்ட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகாப்பீஸ் ஆஃப் ஆல் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட் டெஸ்டிமோனியல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமிக் ரெக்கார்ட்ஸ், CGPA இதெல்லாம் வந்து கரெக்டாக சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுக்கிங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் சப்மிட் பண்ணிட்ட பிறகு சென்ட் த டல்லி சைன்ட் அப்ளிகேஷன் அலாங் வித் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகாப்பீஸ். நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் பண்ணி அண்ட் தென் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த
இதை வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக நீங்கள் வந்து சைன் பண்ணி அந்த ஃபோட்டோ காப்பீஸில் சைன் பண்ணி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டரில் நீங்கள் அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட் என்ன டைட்டில், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸோ அந்த போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நம்பர், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஸோ இதெல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக ஓப்பன் பண்ணுறப்பே மேலே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து கீழே வந்துட்டு candidates employed in government service should send the hard copy of their application through a proper channel. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனல் மூலியமாக தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட். ஸோ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன். ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு அப்பியர் ஃபார் அ ரிட்டன் டெஸ்ட். ஸோ இது எங்கே வைப்பாங்க தெரில, சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இதுக்கடுத்து கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ மேக்ஸிமம் ஆஃப் 3 days ஸ்டே. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு 3 நாள் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் த கால் லெட்டர் அண்ட் ஆல் ரிலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே அட் த டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் அப்போ இருக்காங்க. And then as a department of personnel and training office memorandum, so interview has been dispensed in all group C post and group B non-gazetted post. Accordingly selection will be based on the written test. அதுலேயும் மெரிட் பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுன்றது ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து ரெகுலராக சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ கால் லெட்டர்ஸ் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி இஷ்யூடு த்ரூ மெயில் ஐடி ஒன்லி. போஸ்டரில் வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க, மெயிலில் தான் வரும் கால் லெட்ரு. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நோ செப்பரேட் லெட்டர் ஆர் ஹார்ட் காப்பி வில் பி சென்ட் ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ இதுக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் தான். ஸோ அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி 1000 and then EWS ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 500 and then other திங்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கேன் பி பெய்டு ஆன்லைன் ஒன்லி. ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் வந்து அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா, ஸோ அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ இதெல்லாமே இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செக்லிஸ்ட், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ பிரிண்ட் அவுட் என்னெல்லாம் இருக்கணும், பேக்கில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நாம் இந்த என்ஐடியிலேருந்து வந்துட்டு பார்க்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதில் சிஎஸ்சி, இசிஇ, சிவில், மெக்கானிக்கல்ஸ் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருந்தது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.